ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான எம்மியான பாஸ்தா தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அருமையான இந்த ரெசிபியை நாங்கள் வீட்டில் ரொம்பவே ஸ்பைசியாக ரெடி பண்ணி தயார் பண்ணி சாப்பிட்டோம். எம்மியான இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பாஸ்தா 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உரலில் தட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். தக்காளி 3 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கன் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு கொத்து மாதிரி உருவி போட்டால் போதும். பச்சை மிளகாய் ஒரு 3 கீத்து எடுத்திருக்கேன். இப்போ சூப்பரான ரெடியான இந்த பாஸ்தாவை கொத்தமல்லி தழை மிளகு பொடி போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். வாங்க இந்த பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பாஸ்தா நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கிறத ஒரு சுட தண்ணி போட்டு சட்டியில் நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூனு எண்ணெய், 1 ஸ்பூனு கல்லுப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவை எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாஸ்தா ஒரு 50-60% குக் ஆனால் போதும். குக் ஆனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வடிகட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுடலாம். சீரகமும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணதை எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், பாஸ்தா இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி 3 பெரிய தக்காளி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் வெங்காயம். இப்போ தக்காளி எடுத்து போட்டுடலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கன் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 2 ஸ்பூனு ஆட் பண்ணிடலாம். நான் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ மசாலா நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை இதோடு மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதில் போட்டுடலாம். மசாலா தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டுடலாம். பாஸ்தாவும் இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூனு மிளகு பொடி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி இறக்கிடலாம். இறக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். அருமையாக இருந்தது. ரொம்பவே காரமாக இருந்தது. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்ரீ வியூ சேனலில். நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.